கிருஷ்ணா காமதா ஏகாதசி வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த காமதா ஏகாதசியினுடைய மகாத்மியத்தை வராக புராணத்தில் விஸ்தாரமாக பேசப்பட்டிருக்கிறது. அதிலும் முக்கியமாக எப்பொழுதுமே இந்த ஏகாதசி உடைய மகாத்மியத்தை யுதிஷ்ட மகாராஜ் முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் இந்த ஏகாதசியுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய விதிமுறைகளை பற்றி கேட்கிறார். அதாவது சேத்திர மாதம் சொல்லக்கூடிய கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசியுடைய பெயர் என்ன, இதை எப்படி நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் யுதிஷ்ட மகாராஜ் கிருஷ்ணரிடம் கேட்கிறார். கிருஷ்ணர் விஸ்தாரமாக சொல்லுகிறார். இந்த ஏகாதசியினுடைய பெயர் காமதா ஏகாதசி. இந்த ஏகாதசியை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ, அதை முழுமையாக யாரெல்லாம் ஏகாதசி விதி பிரகாரம் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். இந்த ஏகாதசி மகாத்மியத்தை பகவான் ராமச்சந்திரருடைய அந்த பரம்பரையில் வரக்கூடிய திலீப் என்ற ராஜா ரிஷி வசிஷ்டரிடம் இந்த ஏகாதசியை பற்றி அவர் கேட்கிறார். அந்த ஏகாதசியுடைய விஷயத்தை வசிஷ்டர் திலீப் என்ற அந்த ராஜாவுக்கு இந்த ஏகாதசி பற்றிய மகாத்மியத்தை விஸ்தாரமாக எடுத்து சொல்கிறார். அந்த அடிப்படையிலே இந்த ஏகாதசியானது, அதாவது ரத்னபுரி என்ற ஒரு நகரம் இருந்தது. அந்த நகரத்தில் புண்டரிக் என்ற ஒரு ராஜா ஆட்சி பண்ணி கொண்டிருந்தார். அந்த ராஜா கந்தர்வர்கள் கிண்ணறர்கள் எல்லாம் சபை அமைத்து அந்த சபையிலே இசை கச்சேரி, அதாவது பாடல் மற்றும் நாட்டியம் போன்ற விஷயங்கள்லாம் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கும். அதில் கந்தர்வர்கள் பாடுவார்கள், நடனம் ஆடுவார்கள். அந்த ரீதியாக லலித் என்று சொல்லக்கூடிய ஒரு கந்தர்வன், அவருடைய மனைவி பேர் லலிதா. அதாவது லலித் அருமையாக பாடக்கூடியவர், லலிதா அருமையாக நாட்டியம் ஆடக்கூடியவர். ஆகவே லலித் பாடும்போது லலிதா நாட்டியம் ஆடுவாள். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சமயம் லலிதா அந்த இசை கச்சேரிக்கு வர முடியாமல் போய்விட்டது. ஆகவே லலித் தன்னுடைய மனைவி அந்த இசை கச்சேரிக்கு வரவில்லை என்ற ஒரு தாபத்தை அந்த பாடும் முறையிலே சரியான முறையாக பாட முடியாமல் அதை தவறிழைத்து விடுகிறார். எப்பொழுதுமே மனைவியோடு அவர் இணை பிரியாமல் இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கும் பட்சத்தில் லலிதா தன்னுடன் அந்த இசை கச்சேரியிலே பங்கு பெறவில்லை என்பதனுடைய ஒரு தாபத்தை அவர் பாடும் பொழுது அதை தவறாக பாடிவிடுகிறார். அந்த சபையில் இருக்கக்கூடிய கர்கோடக என்ற மிகப்பெரிய நாகம் அவர் புண்டரிக மகாராஜிடம் சொல்லி, இந்த மாதிரி இவர் சபையிலேயே மிகப்பெரிய தவறிழைத்து விட்டார், ஆகவே இவருக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. உடனே புண்டரிக் ராஜா லலித்தை அழைச்சி, நீ சபை மரியாதை தெரியாமல் நடந்து கொண்டாய், ஆகவே உனக்கு நான் மிகப்பெரிய சாபம் விடுகிறேன் என்று சொல்லி லலித்துக்கு மிகப்பெரிய சாபத்தை விடுகிறார். அதாவது மிகப்பெரிய ராட்சசனாக நீ ஆவாய் என்று சொல்லி அவருக்கு சாபம் போடுகிறார். அந்த அடிப்படையிலே மிகப்பெரிய ராட்சசனாக லலித் மாறுகிறார். இதை கேள்விப்பட்ட லலிதாவும் தன்னுடைய கணவனுடைய நிலைமை தெரிந்து லலிதாவும் அந்த ராட்சசுரூபம் எடுத்த லலித்தோடு அவளும் வனப்பகுதியிலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக அலைந்தும் கொண்டிருக்கும் சமயத்திலே ஒரு சமயம் அந்த வனப்பகுதியிலே ஒரு ரிஷி அங்கு தவம் பண்ணுகிறார். அவர் பேர் சிருங்கி ரிஷி. அந்த சிருங்கி ரிஷியை பார்க்க நேரிடுகிறது. அப்பொழுது அந்த ரிஷியிடம் சென்று லலிதா தனக்கு நேர்ந்த சம்பவங்களையெல்லாம் எடுத்து கூறுகிறாள். இந்த மாதிரியாக நடந்து
என் கணவன் மிகப்பெரிய ராட்சசனாக மாறிவிட்டார். ஆகவே நீங்கள் தான் இதற்கு உபாயம் சொல்ல வேண்டும். எப்படி இதில் சாப விமோசனம் அடைவதற்கு ஏதாவது வழியை கூறுங்கள் என்று லலிதா கேட்கிறாள். அப்பொழுது சிருங்கி சொல்லுகிறார், இந்த சிரவண மாதத்தில், அதாவது சேத்திர மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசியை விதிபூர்வகம் நீ இந்த ஏகாதசியை கடைபிடித்து அந்த ஏகாதசியால் அடையக்கூடிய புண்ணிய பலனை உன்னுடைய கணவனுக்கு அர்ப்பணம் செய்தாயானால் அவன் சாப விமோசனம் அடைவான் என்று சொல்லி அவர் சிருங்கி ரிஷி அந்த லலிதாவுக்கு உபதேசம் பெய்கிறார். அதை கேள்விப்பட்ட லலிதா தன்னுடைய கணவன் சாப விமோசனம் பெறுவதற்காக இந்த காமதா ஏகாதசியை, அதாவது சேத்திர மாதத்தில் வரக்கூடிய இந்த காமதா ஏகாதசியை விதி பிரகாரம் கடுமையாக கடைபிடித்து அந்த புண்ணிய பலனை தன்னுடைய கணவனுக்கு அர்ப்பணம் செய்கிறார். அது மூலமாக அந்த லலித் என்கிற கந்தர்வன் சாப விமோசனம் பெற்று மறுபடியும் கந்தர்வனாக வருகிறான். ஆக 2 பேரும், கணவன் மனைவி 2 பேரும் சந்தோஷமாக மறுபடியும் அவர்களுடைய இடத்துக்கு செல்கிறார்கள், அதாவது சொர்க்கலோகத்துக்கு செல்கிறார்கள். இப்படியாக சாப விமோசனம் பெற்ற இந்த காமதா ஏகாதசி. ஆகவே இந்த ஏகாதசி மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விசேஷ செய்தி என்னவென்றால், நாம் தவறிழைக்கக்கூடியவர்கள் எல்லோருமே எந்த சூழ்நிலை யார் எப்போ என்ன தவறிழைக்க கூடும் என்று தெரியாது. ஆகவே நிறைய பாவங்களை செய்து வந்திருக்கிறோம். அப்படி பாவப்பட்ட நாமும் இந்த ஏகாதசியை சிரத்தையோடு விதிபூர்வகமாக நாம் கடைபிடித்தோமானால் நம்மளுக்கு வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ஏகாதசி ஏற்படுத்தும் என்பதற்காகத்தான் இந்த ஏகாதசியை நம்மளை கடைபிடிக்க சாஸ்திரங்களில் வராக புராணத்தில் இந்த ஏகாதசியை பற்றி விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சாஸ்திர நம்பிக்கை உள்ள யாராக இருந்தாலும் இந்த ஏகாதசியை சிரத்தையோடு கடைபிடித்தோமானால் நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள்லாம் நீங்கி நம்முடைய ஆசைகள் நிறைவேறி பகவானுடைய தாமுக்கு நாம் அழைத்து செல்லப்படுவோம் என்று இந்த மகாத்மியம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. ஆகவே இந்த காமதா ஏகாதசியை சிரத்தையோடு கடைபிடித்தோமானால் புத்திர பாக்கியம் கிடைப்பது உறுதி. ஏகாதசி தினத்தன்று நாம் கோபம் கொள்ளக்கூடாது, கடுமையான வார்த்தைகள் யாரும் திட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டி கொள்ளக்கூடாது. அதுபோல் தானிய உணவுகளை நாம் ஏற்கக்கூடாது. காய்கள், பழங்கள், பால், அதாவது பால் என்று சொன்னால் பாக்கெட்டு பால் அல்ல, நேரடியாக பசும்பால் கிடைத்தால் அதை அருந்தி அதன் மூலமாக இந்த ஏகாதசியை நேர்த்தியாக கடைபிடிப்போமானால் இந்த ஏகாதசியினுடைய பூரண பலனை நாம் அடைவோம் என்று சொல்லி இந்த காமதா ஏகாதசியினுடைய மகாத்மியத்தை இதோடு முடித்து கொள்கிறேன். இந்த ஏகாதசியை யாரெல்லாம் ஏகாதசி தினத்தன்று கேட்கிறார்களோ அவர்களுக்கு இந்த காமதா ஏகாதசியுடைய பூரண பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏகாதசியை மற்றவர்களும் கேட்கும்படி நாம் செய்வோமானால் நமக்கு இன்னும் அதிக பலனை நாம் அடைவோம். ஆகவே இந்த சேனலில் கேட்கக்கூடியவர்கள் கிருஷ்ணா காமதா ஏகாதசி வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த காமதா ஏகாதசி